ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க என்ன மீறி அப்பறத தீர்ப்பு போக முடியாது. வெளிய போடி. ஏய் போடி வெளிய. போடி சொல்றேன். போடி. போடி. போக மாட்டேன். வெளிய சொல்லுங்க. என்ன விடுங்க. போடி வெளிய. என்ன சொல்றீங்க? என் குழந்தை வேணும். என்ன விடுங்க. இப்ப விட போறீங்களா இல்லையா? தேவி உலகம் இருக்கா? வா. அண்ணா வந்துரு. போடி சொல்றல. போடி அம்மா சொல்றது கேளுடா. போடி. டேய் அவனே கிட்ட கொடுத்துறீங்க. போடி சொல்றேன். போடி. தேவி விக்னேஷ் என்ன இது விக்னேஷ்? அத நான் கேட்கணும். என்னன்னு சொல்லி என்கிட்ட குழந்தை கொடுத்துட்டு போனீங்க. இதுக்கு அப்புறம் குழந்தைய கொடுன்னு கேட்க மாட்டோம். நீங்களே வளர்த்துக்கோங்க சொன்னீங்கல்ல. அப்புறம் எதுக்கு இவங்க வந்திருக்கா? என்ன பண்ண ட்ரை பண்றீங்க? எங்க அம்மா சொன்ன மாதிரி குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு பின்னாடி ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? ஐயோ விக்னேஷ், தயவு செஞ்சு அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த கெட்டனத்தோடயும் நான் குழந்தைய கொடுக்கல. தேவி, நான் என்ன சொன்னேன்? எதுக்கு இங்க வந்த? அக்கா என்னக்கா இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. என் குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு இவங்க யாருக்கா? தேவி இரு. அக்கா நீங்க என்னன்னு சொல்லி என்கிட்ட குழந்தைய வாங்கிட்டு வாங்க. தேவி, இங்க நிலைமை சரியில்லை. நம்ம எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்க எதுவும் பிரச்சனை பண்ணாத, நீ வா வீட்டுக்கு போலாம். அக்கா இல்லக்கா, என் குழந்தை எல்லாமே இங்க இருந்து வர மாட்டேன். தயவு செஞ்சு என் குழந்தைய வாங்கி கொடுங்க அக்கா. இங்க இருக்க வேண்டாம்க்கா. என் குழந்தை இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. தேவி, சொல்றது கேளு. இரு தேவி. என்னது? நாங்க ஏதாவது பண்ணிடுவோமா? ஏய், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? அந்த குழந்தை என் பிள்ளையோட குழந்தை. அவனை நாங்க ஏதாவது பண்ணிடுவோமா? என்ன உன்ன மாதிரி உன் குடும்பத்து ஆளுங்க மாதிரி நினைச்சிட்டியா? நீங்க தாண்டி இப்படி கேவலமா எல்லாம் யோசிப்பீங்க. குழந்தை ஏதாவது பண்ற அளவுக்கு நாங்க ஒண்ணும் அப்படி மோசமானவங்க கிடையாது. அந்த கேடு கட்ட புத்தி எல்லாம் உங்களுக்கு தான் வரும். பாருங்க, எதுக்கு இப்படி எல்லாம் வார்த்தையை விடுறீங்க? இப்போ மாறவே மாட்டீங்களா? அவ குழந்தைய பிரிஞ்சிருக்கிற வேதனை தாங்க முடியாம பேசிக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் பேசி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏய், நீங்க எல்லாம் சேர்ந்து தாண்டி என் பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க.